கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 18-19வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 18-19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்பது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய ஆச்சரியமான கிருபையினாலே இந்த கடந்த 4 மாதங்களை கடந்து வர கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மாதத்திலும் கூட நாங்கள் உங்களுடைய பாதங்களிலே எங்களுடைய நன்றிகளை காணிக்கையாக்க வந்திருக்கிறோம் ராஜாவே. தேவரி, இந்த மாதம் கூட கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை கர்த்தாவே உம்முடைய பாதையிலே நடத்தும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்குறவரை எங்களுக்கு உண்டு என்று பார்த்து எங்களை நித்திய வழியில நடத்துங்க. எங்களை கரங்களை இறுக பற்றி கொள்ளுங்க ஐயா. கர்த்தராகிய ஆண்டவருடைய சித்தம் பரிபூர்ணமா எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்தான நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து நான் சீக்கிரமாய் முடிச்சிட விரும்புகிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும்போது அவருடைய வாழ்க்கையில அவர் எதை பின்பற்றினாரோ அதை குமாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும்போது அவர் இப்படியாக எழுதுகிறார். மிக முக்கியமாக நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் சிலர் விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படி பார்த்தோம்னா, விசுவாச கப்பல். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எதை விரும்புகிறார்? இந்த விசுவாசமாகிய கப்பல் தொடர்ந்து பிரயாணப்பட்டு இலக்கை அடைவதற்கு நாம என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு, சிலர் இந்த கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. ஆகையினாலே ஒருவேளை இந்த பிரயாணம் துவங்கி இலக்கை அடையாமல் போயிடுச்சு, அல்லது இலக்கை அடைவதற்கு முன்னாடி பழுதாகி போயிடுச்சு. ஆகையினாலே இந்த கப்பல் சரியாய் போகணும்னா அதற்கு நீ இதை செய்யணும் அப்படி சொல்லித்தரார். நம்முடைய வாழ்க்கையும் கூட, விசுவாசமாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கப்பல் பிரயாணத்தை போல நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே விசுவாசமாகிய கப்பலிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது அந்த படகிலே நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கப்பல் தொடர்ந்து நகர்ந்துகிட்டு அல்லது ஓடிக்கிட்டு இருக்கணும்னா இதற்கு தேவையானது என்ன அப்படி பார்த்தோம்னா, விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். விசுவாசம் தான் நம்ம இலக்கை நோக்கி கடந்து போக செய்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசத்தை நாம எப்படி காத்துக்கொள்ளணும்? விசுவாசம் தொடர்ந்து நம்ம நிலைத்திருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? பொதுவாக மனுஷராகிய நாம எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரே மாதிரி இருக்கிறவன் மனுஷன் கிடையாது. மனுஷன்கிறவன் மாறி போகிறவனா இருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படின்னா நம்முடைய பிரயாணம் தொடர்ந்து போய் இலக்கை அடையணும்னா விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டிய நபர்களா நம்ம இருக்கிறோம். 1912 வருஷத்துல நமக்கு தெரியும், அது டைட்டானிக், RMS டைட்டானிக் என்ற ஒரு கப்பல் ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணாங்க. அந்த கப்பல் வட அயர்லாந்துல இருந்து புறப்பட்டு ஏராளமான மக்களோடு கூட பிரயாணப்பட்டது. அது ஒரு பெரிய சொகுசு நீராவி கப்பலா இருந்துச்சு. அதுல ஏராளமான மக்கள் பிரயாணப்பட்டு ரொம்ப சந்தோஷமா
நீண்ட கப்பல் பிரயாணப்பட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த கப்பலுக்கு எதுவும் நடக்காது அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. அது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி 1912 இரவு 11 மணிக்கு அது ஒரு பனிப்பாறையில மோதி அது முழுகி போக ஆரம்பிச்சது. அதை குறிச்சு இன்னும் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் கூட டைட்டானிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அதை குறிச்சு சில திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசி கூட தன்னுடைய செய்தியில அந்த டைட்டானிக் கப்பலை குறிச்சு பேசுவார். ஆக நம்முடைய கப்பல் தொடர்ந்து பிரயாணப்பட்டு போவதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். அப்ப விசுவாசம் காக்கப்படணும், விசுவாசம் காக்கப்படணும், விசுவாசம் காக்கப்படணும். ஒருவேளை ஆரம்ப கால கட்டத்துல அப்படியே ஒரு விதமான கரடுமுரடான விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். சில நேரத்துல ஒரு பிகினர் வாழ்க்கையில விசுவாசம் தெரியாது, போக 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 விசுவாசத்தை வளர முடியும். சில நேரத்துல ஆரம்பத்துல கரடுமுரடான விசுவாசம் இருக்கும், ஆனா போக போக விசுவாசம் நம்ம வாழ்க்கையில குறைந்து போய் கொண்டே இருக்கும். அப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கிய நோக்கமா இருக்கிறது. இந்த விசுவாசத்தை எப்படி காக்கணும்? பவுல் அழகாக அதுக்கான வழியை சொல்லி தருகிறார். பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா பைபிளுடைய சரித்திர ஆசிரியர் இந்த வேதத்தை ஆராயக்கூடியவர் சொல்லுவாங்க 3 காலங்கள் இருந்துச்சு. இப்ப நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம எந்த காலத்துல வாழ்றோம்? கிருபையின் காலம். இதுக்கு முன்னாடி, கிருபைக்கு முன்னாடி எந்த காலம் இருந்துச்சு அப்படி பார்த்தோம்னா நியாயப்பிரமாண காலம். இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது. நம்ம வாழ்வது இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்துல மனவாட்டி யுகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபைக்கு முன்னாடி நியாயப்பிரமாண காலம் இருந்தது. இந்த நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி மனசாட்சியின் காலம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா, தேவன் அவருக்கு எந்த பிரமாணத்தையும் தரல, எந்த விதமான சட்டம் கிடையாது, ஆனால் அது மனசாட்சியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா மனசாட்சியின் காலம் இருந்தது, நியாயப்பிரமாண காலம் இருந்தது. இன்னைக்கு கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறாரு? நம்ம எல்லாரையும் தேவன் என்ன எப்படி அழைக்கிறார்? நம்ம எல்லாம் பிலீவர், விசுவாசி. ஒருவேளை நான் பாஷா இருக்கலாம், வேறு ஒருத்தர் டீகனா இருக்கலாம், வேறு ஒருத்தர் பிஷப்பா இருக்கலாம், வேறு ஒருத்தர் சோன் எது வேணா இருக்கலாம். ஆனா எது இருந்தாலும் கூட நாம அடிப்படையிலே நம்ம யார் அப்படி பார்த்தோம்னா, நாம எல்லாரும் விசுவாசி விசுவாசி விசுவாசிகளா இருக்கோம். காரணம் என்ன? விசுவாசத்தினாலதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், விசுவாசமானது 6வது புலன். விசுவாசம் தான் 6வது புலனா இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், விசுவாசம் என்பது ரெவலேஷன், விசுவாசம் வெளிப்பாடா இருக்கிறது. இந்த வெளிப்பாடுதான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விசுவாசத்தை நம்மிட கொண்டு வந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நேராய் கொண்டு போக முடியும். அப்படின்னா சும்மா இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவதில் பிரவேசிப்பாங்க, பிரவேசிக்க முடியாது. அப்ப விசுவாசமாகிய இந்த ரெவலேஷன் நம்மில தங்கி இருக்கும் பொழுது இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விசுவாசத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போகிறதா இருக்குது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில துவக்கத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் விசுவாசத்துக்கும் நமக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நாம எப்படி கிறிஸ்தவன் ஆனோம்? எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்? நான் ரொம்ப வார வாரம் ஃபாஸ்டிங் என்று ஜெபம் பண்ணுவேன். நான் எல்லாருக்கும் நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். எதை செஞ்சாலும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்புக்கும் நம்முடைய நற்கிரிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்முடைய நல்ல கிரியைகளை பார்த்து தேவன் யாரையும் ரட்சிப்பது கிடையாது. பவுல் எழுதுகிறார் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அப்பனா நமக்கு தகுதி என்ன? ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம் தேவை. நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்னா விசுவாசம் தான் பேசிக். இப்ப இந்த விசுவாசம் எப்படி அளிக்கப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா, இதுக்கு தேவன் எந்த தகுதியை எதையும் பார்க்கல. என்கிட்ட ஏதாவது தகுதி பார்த்தானா? இல்ல, என்கிட்ட எந்த தகுதி பார்க்கல. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கல்வாரில செய்து முடித்து தீர்த்து விட்டார். அப்போ எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த டிக்கெட் என்ன அப்படி பார்த்தோம்னா, கிருபை.
நான் எதையும் செய்ய வேணாம், உனக்கு பதிலாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். நான் எந்த பிரயாசப்பட வேணாம், எனக்காக இயேசு கிறிஸ்து செஞ்சு விட்டார். இப்போ அந்த கிருபையின் டிக்கெட்டை கையில வாங்கிட்ட உடனே இயேசு என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்த உடனே நான் ரட்சிக்கப்படுகிறேன். இதற்காக நான் எந்த கிரயத்தையும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. இதையும் பவுல் சொல்றார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இதே பவுல் இன்னொரு இடத்துல எழுதுகிறார், தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ரோமர் 3:8 என்ன சொல்றாரு? ஒரு காலகட்டத்துல யூதன் 12 கோத்திரத்தை சார்ந்தவங்க நீதிமான்களாக கருதப்பட்டாங்க. மற்ற புறஜாதியார் எல்லாரும் பாவிகளாக கருதப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல விசுவாசத்தினாலே புறஜாதியாக நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். முதலாவது விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வருகிறோம். பிறகு விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இப்ப எல்லாத்துக்கும் பேசிக் எங்க இருக்கிறது பார்த்தோம்னா விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். இன்னொரு விஷயத்தை பவுல் எழுதுகிறார். எபிரேயருக்கு 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூட கூடாத காரியம். அப்போ தேவன் என் மேல பிரியமா இருக்கணும், நான் தேவன் மேல பிரியமா இருக்கணும்னா அதுக்கு கூட அடிப்படை எங்க இருக்குது பார்த்தோம்னா விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமானாக்கி இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இது எல்லாமே விசுவாசத்தை சார்ந்திருக்கிறதாக இருக்கிறது. பவுல் இந்த கட்டத்துக்குள்ளாக வந்த பிறகு அவர் முடிவுல சொல்றார், தன்னுடைய வயதான பிறகு தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும்போது சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், முடிச்சிடல, விசுவாசத்தை காத்துக்கொண்டு. விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்கிறது? நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் காத்துக்கொள்வது சில வழிகளை நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு பணத்தை பாதுகாத்துக் கொள்ளணும்னா வீட்டுல வச்சா திருடம் வருவான், பேங்க்ல போட்டுடலாம். வேற ஏதாவது பாதுகாக்கணுமா அது பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாத்துக் கொண்டிருப்போம். விசுவாசம் எங்கே எப்படி பாதுகாக்கப்படுகிறது? ஏன்னா மனுஷராகிய நாம விசுவாசத்தை துவங்கின உடனே ஒரே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. அப்ப விசுவாசம், இந்த விசுவாசம் பாதுகாக்க கற்றுக்கொள்வோமையானால் அந்த விசுவாசம் பாதுகாக்கப்படும். அது தொடர்ந்து நம்ம இலக்கை அடைய உதவி செய்யும். வாசிக்க போறோம் அதே வசனத்தை, 19வது வசனம். இந்த நல்மான சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். போக நினைக்கிறார். இந்த நல்ல மனசாட்சியை சிலர் விட்டுவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எப்போது விசுவாசம் குறைந்து போகிறது, எப்போது விசுவாசம் நம்மை விட்டு கடந்து போகிறது, எப்போது நம்முடைய படகு அல்ல கப்பல் சேதமடைகிறதுனா நல்ல மனசாட்சி எப்போது நம்மை விட்டு போகிறது. பொதுவாக நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா பாவிகளா இருக்கிறோம், பாவிகளா இருந்தோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை கழுவுகிறது. நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா ஏற்கனவே செத்து போன நிலையில அல்லது உறங்கின நிலையில இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட பாவ பரிகாரி என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை கழுவுகிறது. இயேசு கிறிஸ்து ஆத்தும மீட்பர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. என்னுடைய ஆத்மா எப்போது உயிர்ப்பிக்கப்படுகிறதோ இந்த ஆத்மாவை ஒட்டி, இந்த ஆவியை ஒட்டி மனசாட்சி என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த மனசாட்சி கூட அந்த நாளிலிருந்து ஃப்ரெஷ் ஆயிடும். ஒருவேளை எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குது, பூமியில வாழ்கிற அத்தனை மனுஷனுக்கு மனசாட்சி இருக்குது. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா இல்ல. ஒரு சிலர் பார்த்தா தவறு செஞ்சுட்டு ஏப்பா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அது அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கோ ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா அது அவனை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவனால் நிம்மதியாய் வாழ முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா ஜெபிக்க முடியாது. இன்னொருத்தருடைய பார்வைக்கு
அது சாதாரணமான காரியமா இருக்கும். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அது மனசாட்சியை உறுத்தி கொண்டே இருக்கு. காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, தேவன் அந்த ஆத்துமாவை உயிர்ப்பித்த பிறகு மனசாட்சி ஃப்ரெஷ் ஆயிடும். தேவன் தம்முடைய திட்டங்களை மனசாட்சியின் மூலமாக தான் நம்மோடு கூட இடைப்படுகிறவரா இருக்கிறாரு. சிலர் இந்த நல் மனசாட்சியை விட்டுவிட்டு விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் சேதப்படுத்துகிறார்கள். அப்போ விசுவாசம் காக்கப்படணும், நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நான் ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னா இதுக்கு அத்தனைக்கும் விசுவாசம் பாதுகாக்கப்படணும். விசுவாசம் பாதுகாக்கப்படணும்னா நல் மனசாட்சி உடையவர்களா இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியாலே காத்துக் கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். திரும்ப எழுதுறாங்க, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாகவும் இருக்கணும். விசுவாசம் காக்கப்படுவதற்கு வழியை சொல்லி தருகிறார். விசுவாசம் காக்கப்படணும்னா சுத்த மனசாட்சி உடையவர்களா இருக்கணும். இந்த சுத்த மனசாட்சி இருக்கிற வரைக்கும் விசுவாசம் காக்கப்பட்டு கொண்டிருக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருளெனவே சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. போதும். இங்கே கூட பாத்தீங்கன்னா சுத்த மனசாட்சி, விசுவாசத்தினுடைய அந்த பூரணம் எங்கே இருக்கிறது பார்த்தோம்னா சுத்த மனசாட்சி. சுத்த மனசாட்சி பவுல் தான் தேவனுடைய ரகசியங்களுக்கான உக்கீரகக்காரனா இருக்கிறபடினால விசுவாசம் காக்கப்படுவதற்கான வழியை சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்துல பவுல் பேசிட்டு இருக்கிற நேரத்துல தன்னை குறித்து ஒரு அழகான ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 24:16. 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். தேவன் இடைப்படுவதற்கு, தேவன் என்னை நடத்துவதற்கு, தேவனுடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு தேவன் என்னை எங்க பயன்படுத்த விரும்புகிறார் அப்படி பார்த்தோம்னா, முதலாவதாக என்னுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கணும். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு சுத்தமான மனசாட்சி இருக்கும் பொழுது நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனா இருக்க முடியும். இதைதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு ரகசியங்களாக எழுதுகிறார் அல்லது சபைக்கு எழுதுகிறார். விசுவாசம் காக்கப்படணும்னா நீ உன் விசுவாசத்தை காக்கப்படணும்னா சுத்த மனசாட்சி, சுத்த மனசாட்சி, சுத்த மனசாட்சி. தீர்க்கதரிசி ஒரு முறை அவர் டாக்ஸி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து அவருக்கு வந்து நிறைய பணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொந்த ஊழியத்துக்கு செலவு பண்ணிப்பார். ஊழியத்துக்கு செலவு பண்ணா அவருக்கு ஒண்ணும் தெரியாது. பிறகு அரசாங்கம் அதை கவனிச்சுட்டு இருந்து கடைசியாக அவர் இப்படியாக மிகப்பெரிய தொகை அவர் வருமான வரி கட்டணும்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட பிறகு அவருக்கு அந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட். என்ன செய்து ஒண்ணும் தெரியாது, ரொம்ப குழம்பி போயிட்டாரு. வேற வழியே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியத்தை செய்யணும், இது பக்கம் ஒரு பக்கம் நெருக்கம். அது மாதிரி இல்லாம அட்வொகேட் போன் பண்ணிட்டே இருந்தாரு. அட்வொகேட் போன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு முறை மேடா போன் எடுத்தாங்க. போன் எடுத்தோன்னா அட்வொகேட் அந்த மாதிரி போனை முடிக்கிட்டு பில் அட்வொகேட் நாங்க அவர் கை காட்டாரு. நான் இல்ல சொல்லுங்க பில் அப்படி கேட்டுட்டு அந்த மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்ற. இவரு செவரு குச்சி வெளில போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் இல்லை, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இவர் ஒரு பையனுக்கு ஒரு அப்பா ஒரு சின்ன குழந்தை தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தைக்கு போய் ஜெபிக்க போறாரு. ஜெபிக்க போற நேரத்துல உள்ள இருந்து ஒரு சத்தம் சொல்றது, நீ ஒரு மாய்மாலக்காரன், நீ ஒரு பொய்யன், நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? தீர்க்கதரிசி அழகா நம்ம நான் கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான ஒரு பாடம். அவர் அந்த அப்பா கிட்ட சொல்லிட்டு போறார், ஐயா நான் தேவன்கிட்ட என்னை சரிப்படுத்திக்கணும், பிறகு நான் ஜெபிக்கிறேன். போனார், தேவன் சமூகத்துக்கு போனாரு, தன்னை சரிப்படுத்திக்கிறார். ஆண்டவரு நான் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு பெற்றுக்கொண்டார். பிறகு அந்த பையனுக்கு போய் ஜெபிச்சார். ஆக நாம செய்யற சின்ன 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 தவறு,
விசுவாசிக்க மற்றவனுக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, மற்றவன் எதையும் செய்வான், ஆனா விசுவாசி எதையும் செய்ய முடியாது. விசுவாசி மனசாட்சி ஃப்ரெஷ்ஷா உடையவனா இருப்பான். காரணம், அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மாவின் மீது ரத்தம் இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும் மனசாட்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணா ஃபர்ஸ்ட் சத்தம் எனக்கு, நீ ஒரு மாய்மாலக்காரன், நீ ஒரு பொய்யன், நான் என்ன தப்பு பண்ணணும், அது எனக்கு திரும்ப 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 என் காதுகளை தொனித்து கொண்டே இருக்கும். நான் என்னை சரிப்படுத்துகிற வரைக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு என்னால இயல்பான நிலைக்கு நேரே போக முடியாது. காரணம் என்ன? மனசாட்சி சுத்தமா இருக்கிற வரைக்கும் விசுவாசமாகிய அந்த கப்பல் அற்புதமா போயிட்டு இருக்கும். இன்னைக்கு பிரகாசித்த அநேகர் தீர்க்கதரிசி காலகட்டத்துல ஜூனியர் ஜாக்சன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். இவருக்கு ரொம்ப நெருக்கமான பேனத்தோடு கூட ரொம்ப நெருக்கமானவர். பலர் சொப்பனங்களை பார்த்து சொல்லுகிற நேரத்தில் இந்த ஜூனியர் ஜாக்சன் கூட சில சொப்பனங்களை பார்த்து பேனத்துக்கு சொன்னார். அப்படி தீர்க்கதரிசியோடு கூட ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பரா இருந்தார் பிரதர் ஜூனியர் ஜாக்சன். ஒரு காலகட்டம், தீர்க்கதரிசியுடைய காலகட்டம் எல்லாம் முடிந்து போன பிறகு இதே ஜூனியர் ஜாக்சன் பகிரங்கமாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன அப்படி பார்த்தோம்னா, பிரதர் வில்லியம் மேரின் பிரானமை நான் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கல. எப்போ வாய முடிவு கம்முனு போயிருந்தா நல்லா இருக்கும். அந்த என்ன செஞ்சிட்டாரு, பகிரங்கமா அந்த காரியம் செஞ்சுட்டாரு. காரணம் என்ன? பல நேரங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்துல நம்முடைய மனசாட்சி ஃப்ரெஷ்ஷா இருந்தா தேவன் அங்க கிரியை செய்து கொண்டே இருப்பார். தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். விசுவாசமாகிய கப்பல் மூழ்கி போவதற்கு, விசுவாசமாகிய கப்பல் சேதமடைந்து போவதற்கு அடிப்படை எங்க அப்படி பார்த்தோம்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நான் பாவம் செய்யல பிரதர், நான் தப்பெல்லாம் பண்ணல பிரதர், தேவனோட பொருட்டான நினைக்குமாறு விசுவாசம் குறைஞ்சு போச்சுன்னா என்னால முழு மனதோடு கூட தேவனை ஆராதிக்க முடியாது. விசுவாசம் குறைஞ்சு போச்சுன்னா, முதலாவது ஒரு மனுஷன் தப்பு பண்றான்னு வச்சுங்க, தப்பு பண்ண உடனே என்ன நடக்கும்? ஒரு மனுஷன் தப்பு பண்ண உடனே ஆண்டவர் ஜீவ புத்தகத்தோட பேரை கிறுக்கிடுவாருங்க, எடுத்துடுவாருங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் நடக்காது. இல்ல, விசுவாசம் போயிடுங்க, சாரி ரட்சிப்பு போயிடுங்க. ரட்சிப்பு எல்லாம் போகாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு தவறு செஞ்ச உடனே அப்படியே அவன் ரட்சிப்பை இழந்து போகிறான். இல்ல இல்ல, ரட்சிப்பை இழந்து போக முடியாது. என்ன நடக்கும்னா, இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நான் தவறு செஞ்ச உடனே முதலாவது நான் கிருபையை இழந்து போவேன். கிருபையை இழந்து போன உடனே அது விசுவாசத்தை தொடும். விசுவாசத்தை தொட்ட பிறகு நான் தேவனை விட்டு தூரம் போயிடுவேன். அப்போ இங்க அடிப்படையே எங்க இருக்கு அப்படி பார்த்தோன்னா, எல்லாமே விசுவாசத்தை சார்ந்து விசுவாசத்தை சார்ந்து. அப்ப விசுவாசத்தை பாதுகாக்கணும்னா சுத்த மனசாட்சி அவசியம் தேவையாயிரும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனம். ஒன்று தீமோத்தேயு 4:1. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலத்திலே மனசாட்சி சூடுண்ட பொய்யனுடைய மாயத்திலே சிலர் வந்திக்கிற ஆட்களுக்கு பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். திரும்ப எழுதுறா பாருங்க. விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, சிலர் மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. நம்ம மனசாட்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் ஒரு தவறு செய்கிறேன், ஏதோ ஒரு தவறு செஞ்ச உடனே எனக்குள்ள இருக்கிற மனசாட்சி என்கிட்ட மெல்லமா பேசும். நீ இந்த காரியத்தை செஞ்சிட்ட, நீ இந்த காரியத்தை சொல்லிட்ட, நீ இந்த காரியத்துக்கு நேரா கடந்து போயிட்ட. என் மனசாட்சி சொல்ற நேரத்துல நான் சொல்லுவேன், நீ சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும். திரும்ப நான் வேறொரு தவறு செய்கிறேன், திரும்ப மனசாட்சி என்கிட்ட பேசும். அப்போது நான் திரும்ப மனசாட்சி சொல்லுவேன், நீ சும்மா இரு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் செய்ததெல்லாம் கரெக்ட் அப்படி சொன்னா மனசாட்சியுடைய சத்தம் குறைந்து போகும்.
திரும்ப நான் வேறொரு தவறுக்கு நேராக கடந்து போகும்போது இந்த மனசாட்சியுடைய சத்தம் குறைந்து போகும். திரும்ப நான் ஒரு தவறு செய்யும் போது மனசாட்சி பேசாது, மனசாட்சி சூடுண்டு போகும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா, மனசாட்சி மறத்து போயிடும். நான் சில நேரத்துல ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு கடையில, ஒரு டீ கடையில நினைக்கிறேன், இந்த பஜ்ஜி போண்டாலாம் ஒரு மனுஷன் ஒரு எண்ணெய் சட்டியில போட்டுக்கிட்டு இருந்தது. அவன் என்ன செய்யற பாருங்க, அந்த எண்ணெயில அப்படி போட்டுட்டு வெறும் கையை விட்டு எடுத்துட்டு அப்படி வச்சிடான். எடுத்து எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஏப்பா அவன் கை ஒன்னும் ஆகாதா? ஏங்க, நான் ரொம்ப வருஷமா அப்படி பண்ணி என் கையில எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நமக்கு லேசா சூடு பட்டாலும் கொப்பளம் ஆயிடும். அவன் எண்ணெய் சட்டியில கையை போட்டு அந்த காரியத்தை பொறிக்கிறான், திரும்ப எடுத்து மேல வைக்கிறான். காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, அவருடைய கையெல்லாம் மறத்து போயிடுச்சு. அது போலதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலும் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே நாம் செய்கிற பல தவறுகளை நாமே மனதிலே அதை ஆறுதல் படுத்துகிற நேரத்துல கொஞ்ச காலமாக அது மறத்து போயிடும். அது பேசாத பட்சத்துல முதலாவது நடக்கக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, விசுவாசத்தை இழந்து போயிடுவோம். விசுவாசத்தை நாம் இழந்து போன உடனே நம்முடைய கப்பல் ஓட்டம் தடுமாறி போயிடும். இந்த டைட்டானிக் கப்பல் பெரிய கூட்டத்தோடு கூட பிரயாணப்பட்டு போச்சு. எல்லாரும் பெரிய சந்தோஷப்பட்டாங்க. யாருக்கு ஒண்ணு ஆகுது? கடைசியில பாத்தீங்கன்னா 1503 பேர் செத்து போனாங்க. ஒரு ராத்திரி அது முழுகிச்சு. அதை இன்னும் கூட ஆராய்ச்சி பண்ணிடுற, இன்னும் மொத்தமா எடுக்க முடியல. ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. நம்முடைய விசுவாசம் கூட காக்கப்படணும்னா ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு ஃப்ரெஷ்ஷான மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். இந்த ஃப்ரெஷ்ஷான மனசாட்சி தான் ஒவ்வொரு முறையும் நம்மை பாதுகாக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷான மனசாட்சி இருக்கிறதுனாலதான் தேவனுடைய சமூகத்தை நெருங்கி வர முடியும். நாம எதுக்கு சபைக்குள்ள வந்த பிறகு ஃபர்ஸ்ட் கண்ண மூடி அப்படி ஜெபிக்கிறோம்? எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றோம். இல்ல, தேவனுடைய சமூகத்துல வந்த பிறகு நம்மை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய தவறுகள், பிழைகள் எது இருந்தா தேவ தயவு கூர்ந்து மன்னிங்க. உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தம் என்னை கழுவட்டும். சபைக்குள்ள வந்தவுடன் கண்ணை மூடி ஜெபிப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்மை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற நேரத்துல விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஆத்துமாவை கழுவும். என்னுடைய மனசாட்சி ஃப்ரெஷ் ஆயிடும். என் மனசாட்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வரைக்கும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு சரியா இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுது மனசாட்சியில சூடுண்டு போகிறதோ தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி நோவா நீதிமானா இருந்தான், ஆபிரகாம் நீதிமானா இருந்தாரு. அவங்களுக்கு எந்த பிரமாணம் கிடையாது. பிறகுதான் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. ஆனால் இது வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா, அது மனசாட்சியின் யுகமாக, மனசாட்சியின் காலமாக இருந்தது. அவர்கள் மனசாட்சியின் அடிப்படையில தேவனுக்கு இது பிரியம், தேவனுக்கு இது பிரியமில்லை என்று அவரை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அது மனசாட்சியின் காலம். பிறகு நியாயப்பிரமாண காலம் வந்து இன்னைக்கு கிருபையின் காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் செய்ய முடியாது. நான் செய்யணும்னு நினைச்சா கிருபை என் கையை பிடிச்சுக்கோ. இன்னைக்கு நீங்க நானும் பாக்கியம் பெற்று இருக்கிறோம். என்னால முடியாது ஆண்டவரு, என்னால இந்த பாதையை போக முடியல. எதிர்க்க பனிப்பாறை போல ஒரு பாறை இருக்குது, என்னுடைய கப்பல் முழுகி போயிடுமா? ஓ லார்ட் ஹெல்ப் மீ சொன்னா ஓடி வந்து சுக்கானை அவர் பிடிச்சுக்குவாரு. என்னுடைய சொந்த பலத்துல சுக்கானை பிடிச்சுக்கிட்டு என்னுடைய படகை நான் சரியாய் ஓட்ட முடியாது. ஆனா பழைய ஏற்பாட்டுல அவங்கதான் ஓடணும். தேவன் ஒரு கட்டளை கொடுத்துவாரு, இது பிரச்சனை, இது போராட்டம், இது நல்ல பாதை, நீயே சேர்ந்துக்க, நீயே போ. நிறைய பேர் போடல, போக முடியல. அந்த பாதையில வெற்றிகரமான ஓட்டத்தை யாரும் செய்ய முடியல. அதை தேவனே செய்து முடிச்சிட்டு இப்ப என்ன செய்யறாரா? கிருபை நமக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த பாதையில நடக்க முடியலையா, ஹெல்ப்புக்கு அவரை கூப்பிடுங்க. கப்பலை சரியா ஓட்ட முடியலையா, ஹெல்ப்புக்கு அவர் கூப்பிடுங்க. அவர் என்ன செய்யறா? ஓடி போய் சுக்கான் அவர் கையில பிடிச்சுப்பார். அவர் கைக்கு சுக்கான் போச்சு, சரியா போயிட்டே இருக்கங்க. ஐயா, எனக்கு நீங்களும் நானும் அப்பேற்பட்ட மக்களா இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல் மனசாட்சி மிக முக்கியம். பல நேரங்களில பல மக்கள் விழுந்து போவதற்கான காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, மனசாட்சி சூடுண்டு போயிடும், மனசாட்சி மறத்து போயிடும். மனசாட்சி பேசும், அவன் செய்த தவறுக்கு நேராக அவனை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும்.
அவன் அதை ஒரு பொருட்டா நினைக்காமல் போய்கிட்டு இருந்தானா அந்த சத்தம் குறைந்து போகும். கடைசி அது நமக்கு பேசவே பேசாது. அவன் செய்யறதெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா தன்னை பெரிய ஆளா காட்டிப்பான். இல்லையா, உனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எங்கேயோ துண்டிக்கப்பட்டிருக்கும். எனக்கு தேவனாகிய கர்த்தர் பவுலுக்கு மூலமாக சபைக்கு ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, சுத்த மனசாட்சி. சிலர் இதை விட்டுவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் நினைக்கிறேன். வாசிச்சு முடிச்சிருவோமா? எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 22வது வசனம். தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். இங்க எங்கெல்லாம் விசுவாசம் வருகிறது அங்க பாருங்க, மனசாட்சியை பற்றி பவுல் இருக்கிறார். எங்கெல்லாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய நிலை வருகிறதோ அங்கெல்லாம் மனசாட்சியையும் விசுவாசத்தையும் இணைத்து 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 பேசிக் கொண்டிருப்பார். என்ன சொல்ல வராரு? எபிரேயருக்கு நிருபத்துல விசுவாசம் தான் தீர்க்க ரெவலேஷன். இந்த வெளிப்பாடுக்குள்ளாக நாம நிறைந்திருக்கணும்னா விசுவாசத்தின் பூரண நிச்சயம் அடைந்திருக்கணும். அது மட்டும் கிடையாது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவளாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவளாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். பழைய ஏற்பாடின் காலகட்டத்துல ஆட்டுக்கடாவின் ரத்தத்தையும் தண்ணீரையும் சேர்த்து ஈசப்பு குழந்தை எடுத்துட்டு வந்து அந்த குறிப்பிட்ட மனுஷன் மேல தெளிப்பாங்க. அவன் தெளிக்கப்பட்டவனாய் போயிடுவான். பிறகு கிடரியன் சாம்பல் இருக்கும், அது பாயத்துல புறம்பு பரிசுத்தமான ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருவாங்க. அந்த கிடரியன் சாம்பலை எடுத்துட்டு அது கொஞ்சம் தண்ணீரை போட்டு அந்த மனுஷன் மேல தூவி அந்த சுத்த ஜலத்துல அவன் மேல தெளிச்சானா அவன் சுத்தமாயிடுவான். பழைய ஏற்பாடின் காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இருந்தது. இன்னைக்கு ஆட்டுக்கடாவின் ரத்தமோ கிடரியின் சாம்பல கிடையாது. தேவ ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தமாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தம் நம்ம எப்பொழுதெல்லாம் மனசாட்சி குற்றப்படுத்துகிறதோ அப்போதுதான் நேரா ஓடி போவோம், அவருடைய சமூகத்துல விழுவோம். அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். இந்த அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இன்றியமையாத ஒரு அனுபவமா இருக்கிறது. என் வாழ்க்கையில எப்போதெல்லாம் என் மனசாட்சி குற்றப்படுத்துறோம், யாருக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் தேவனுக்கும். காரணம், எனக்காக ரத்தத்தை கொடுத்தவர் அவர் தான், எனக்காக ஜீவனை கொடுத்தது அவர் தான், என்னை தேடி வந்தவர் அவர் தான். அவர் சமூகத்துல ஓடிப்பு என்னை அர்ப்பணித்து, ஓ ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய ஆத்துமாவை கழுவும். நம்முடைய மனசாட்சி ஃப்ரெஷ் ஆயிடும். மனசாட்சி ஃப்ரெஷ் ஆகாம தவறுக்கு மேல தவறு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா மனசாட்சி சூடுண்டு போகும். பிறகு மனசாட்சி பேசாது. செய்யற தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒன்னும் கண்டுக்க. காரணம் என்ன? நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ கேட்கல, அது அமைதியாயிடும். எனக்கு தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவனாகிய நமக்கு இந்த செய்தி கூட நமக்கு என்ன செய்யணும்? நம்ம மனசாட்சியை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு இருக்கோம். இந்த செய்தி ரத்தம் தோய்க்கப்பட்ட செய்தி. பிணம் எங்கேயோ அங்க கழுகுல வந்து கூடும். பிணம் என்ற வார்த்தை தவறாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உண்மையான மொழிபெயர்ப்பு பிணம் கிடையாது. அது அந்த நாளில பாத்தீங்கன்னா அது தவறான வார்த்தை. பிணம் என்பது சரியான வார்த்தை என்ன அப்படி பார்த்தோம்னா, அடிக்கப்பட்ட ரத்தத்தோடு ஒரு மிருகம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு மிருகம் இருக்கு, ஆடோ மாடோ அல்லது ஒரு மாடோ, அடிக்கப்பட்ட உடனே அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ரத்தம் இருக்கு பாருங்க, அந்த ரத்தத்தை பார்த்தோம்னா கழுகு கூட்டெல்லாம் சேர்ந்து வந்து அந்த ரத்தத்தை உறிந்து அந்த அந்த மாம்சத்தை புசிச்சுட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் உண்மையான மொழிபெயர்ப்பு. அந்த அடிக்கப்பட்ட அந்த மாம்சத்தை, அடிக்கப்பட்ட அந்த மிருகத்தை தான் பிணம் என்ற ஒரு தவறான மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்திருக்கனால இதை பார்த்தீங்கன்னா பிணம் என்ற நமக்கு பிணனா செத்து போய் ரொம்ப நாளா அது மைண்ட் வருது. அது தப்பு. இன்னைக்கு நீங்க நானும் ஃப்ரெஷ்ஷான ரத்தம் தோய்ந்த, சொல்ல போனா ரத்தம் தோய்ந்த அந்த வார்த்தைய இன்னைக்கு நீங்க புசிக்கிற வரைக்கும் நம்முடைய ஆத்துமா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்ம மனசாட்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏவன் ஒரு காலகட்டத்துல வருவார், பழுதற்ற மனவாட்டியை பார்ப்பார். இதுக்காக தான் ஒரு கிரயத்தை செலுத்தினார்.
இதற்காக தான் உங்களையும் என்னை தேடி வந்தார். எத்தனையோ நீதிமான்கள் இருக்கும் பட்சத்துல எத்தனையோ நம்மை விட பெரிய தியாகிகளா இருக்கிற நம்ம என்ன தியாகம் பண்ணிட்டோம் ஐயா? ஒரு சபையில கல்யாணம் ஊழியம் செஞ்சோம்னா பொண்டாட்டியே சிஸ்டரா மாத்திக்கணும், அந்த அம்மா புருஷனை பிரதரா நினைச்சுக்கணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். தியாகம் பண்ணணும், குடும்பத்தை விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டு தேவனுக்காக வாழணும். ஆனா தேவன் நம்ம கிட்ட அதெல்லாம் எதையும் கேட்கல. நீ எதையும் பண்ண வேணாம், உனக்கு பதிலாக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு விட்டார். எனக்கு பதிலாக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டார். ஒரே ஒரு விஷயம், இந்த வார்த்தையை பற்றிக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள். பவுல் சொன்னது போலவே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்துள்ளார். எனக்கு நம்ம எல்லாம் எதை எதிர்பார்த்துக்கிறோம்னா அந்த நீதியின் கிரீடம். அதுக்குதான் ஓடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கூட மனவோன போகல, எப்படியோ வாழ்ந்துடலாம், எதை வேணா செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை கையில பைபிள் தூக்கி வந்துடலாம். இல்லை ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கை உன்னதமான ஒரு வாழ்க்கை. என்னால செய்ய முடியாத அத்தனைக்கும் இயேசு பலியாக்கப்பட்டார். என்னால முடியலையா ஆண்டவரே, இந்த பாதையில ஓட முடியல, என்னுடைய கப்பலை என்னால சரியா இயக்க முடியல, கூப்பிட்டு பாருங்க, அவர் ஓடி வருவார். படகுல தான் நடந்துச்சு. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? படுத்திருந்த இயேசு எழுந்தாரு, இறையாதே அமைதியா என்று சொன்னா படகு ஸ்மூத்தா போயிட்டு. என்னுடைய விசுவாச கப்பலும் கூட என்னால முடியலையா, அவரை கூப்பிடுவேன், அவர் ஓடி வருவார், அவர் சுக்கான பிடித்துக் கொள்வார், என்னுடைய இலக்குக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த நல்ல தேவன் இந்த மாதம் முழுவதுமாக உங்களையும் என்னையும் கரம் பிடித்து நடத்த வல்லவரார். இந்த மாதம் மட்டும் கிடையாது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மை விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் பெருகி தேவன் நினைத்தது என்னில பரிபூர்ணப்பட கர்த்தரனை மறுரூபமாக்குவாராக. நாம் யாவரும் எழுந்திருக்கலாமே. இந்த காலை வேளையிலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போலவே இது வாக்கு தத்துவம் கூட்டம்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தரிடத்துல அவருடைய வருகைக்கு நேராக நம்மை சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். பிறவா கிறிஸ்தவர்கள் அனுதினமும் கூடி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. அவங்க மற்ற சபையை விட அவங்க எல்லா விதங்களிலும் அவங்க நற்சாட்சி பெற்றவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு கூட கிருபை பாராட்டி இருக்கிறார். நாமும் கூட விசுவாசத்துல முன்னேறி சொல்லுவோம், தேவன் என்னோடு கூட இருக்கணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசத்தினால்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், விசுவாசத்தினாலதான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு போக முடியும். இன்னைக்கு சபை எதை எதிர்பார்த்து கொண்டிருக்குது சொல்றாரு, இந்த விசுவாச ரெவல்யூஷன் தான் எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விசுவாசத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் தான் என்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நேராக கொண்டு போக முடியும். அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறையா. எந்த காலை வேளையிலும் கூட ராஜாவின் சமூகத்தில் இருந்து உம்மை போற்றி பாட கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலிருந்து துவங்க நீங்க பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த மக்களை ஆசீர்வதிங்க ஐயா. கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவர் நாங்க இன்னுமாய் கூட கர்த்தரோடு கூட கிட்டி சேர நீர் அனுகிரகம் செய்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தாவே எந்த நோக்கத்துக்காய் முன்குறித்தரோ, எந்த நோக்கத்துக்காய் நீர் எங்களை அழைத்தீரோ, அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பவுல் சொன்னது போலவே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாக கர்த்தர் நாளில் எங்களுக்கு தந்தோட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்களும் கூட கர்த்தாவே எங்கள் ஓட்டத்தை முடிக்கும் காலம் வரைக்குமாய் விசுவாசத்தை நாங்க காக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்ய. எங்கள் படகை சுக்கானை நீங்க பிடிச்சுக்குங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த பரிபூர்ணமா சித்தம் நிறைவேறும்.
வந்த மக்களை இப்படி ஊழியக்காரன் நான் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்துல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பரிபூர்ணமான சித்த நிறைவேறட்டும், நன்மையின் கிருபை பின்தொடரட்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்தான நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. கர்த்தர்